எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து மேக்ஸிமம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் இருப்பீங்க. இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்க மிக முக்கியமான பிளேஸு எல்லோரோ கேவு. இந்த கேவ் வந்து தெரியாத ஆட்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா இதை பற்றி ஹிஸ்ட்ரி கூட படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி கட்டினாங்க, யாரெல்லாம் இதை காப்பாற்றினாங்க, எத்தனை வருஷம் கட்டினாங்க, இது எப்படி உருவானுச்சு, இது எதுக்காக கட்டினாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு ரொம்ப டீட்டெயிலாக வந்து கூகுளில் சொல்லியிருப்பாங்க. இதை சொல்கிறதுக்காக நான் வரல. இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஒரு தூண் வந்துச்சுல்ல, அந்த தூண் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க 20 ரூபா நோட்டில் வந்து பின்னாடி பக்கத்தில் பிக்சராக இருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக அதை எடுத்து பாருங்கள். அந்த தூண் தான் இது. இது வந்து அந்த காலத்தில் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மலை, அதாவது பாறையை குடஞ்சி அதில் இவ்வளோ அழகாக நுணுக்கமாக நுட்பமாக அவ்வளோ அழகாக வந்துட்டு சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது போர் வந்தப்போலாம் சில அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இப்படி ஒழுங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகலாய பேரரசு அந்த போர் வந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இதை வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்பயுமே அதை தாண்டியுமே நிறையா வந்துட்டு நுணுக்கமாக அவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சுருக்காங்க நம்ம அரசு. அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க நம்ம அரசர்கள். நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம லைஃப்பில் இதெல்லாம் பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன துகள் மாதிரிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாறையை குடஞ்சி அதை வந்துட்டு உருவாக்குறதுக்கு எத்தனை மக்கள் எவ்வளோ வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து செஞ்சுருப்பாங்க. அதை தாண்டி அதை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பேர் வந்து போராடிருக்காங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்த அதை சரி பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கே நம்மளால் முடியல அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எதையுமே அனுபவிக்காமல் இருக்கோம். இதெல்லாம் தாண்டி வந்து இவங்க இவ்வளோ செஞ்சு நம்ம எத்தனை வருஷம் கழித்து வந்து இதை பார்த்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு பாருங்கள். ஸோ வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியலனா கூட நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சதையாவது பார்த்து இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். காசு பணம் இருந்தால் தான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து பெரிய தப்பான ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் சில இடத்துக்குலாம் போக முடியும், இல்லைனா பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கூட நிறையா பிளேஸ் நம்ம பார்க்காத, நம்ம தெரிஞ்சிக்காத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊரில் இருக்கிற பிளேஸு, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம், அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்காதீங்க. அந்த இடத்துக்கு போங்களேன், மன அமைதி தானாக வந்துடும். இதில் நமக்கு இருக்க பிரச்சனை என்னடா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே உங்களுக்கு மனசுக்கு தோணும். உங்கள் மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.